கல்யாண வீட்டு பந்தியில கண்டிப்பா இந்த ரெசிபி இல்லாம இருக்காது. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கேரட் கோஸ் பொரியல் தான். ரொம்ப சிம்பிளா 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இதுக்கு அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்தா போல பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 5 நிமிஷம் தண்ணீர்ல ஊற வச்சு அதையுமே சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடுங்க. பொடி பொடியா கட் பண்ண கேரட் பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு வேக விடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா மெத்துன்னு சூப்பரா சாஃப்டா வெந்திருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய், கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கணும் அப்படின்னா அருமையான கல்யாண வீட்டு பந்தியில வைக்கக்கூடிய கேரட் கோஸ் பொரியல் ரெடி. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.